ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபாவின் பொற்பாத கமலங்களுக்கு எனது அநேக கோட்டி நமஸ்காரம். இன்று ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தியை நாம் கொண்டாடுகிறோம். கிருஷ்ணன் என்றால் என்ன? கிருஷ்ணன் என்றால் ஆகர்ஷிப்பவன், the one who attracts. ஒரு கடைக்கண் பார்வையிலே நாம் சிந்தையை கவர்ந்து பேரின்பத்தை அடைய செய்பவன். அப்பேற்பட்ட ஒரு அவதாரத்தின் பிறந்த நேரம் எப்படி இருந்திருக்கும்? துவாபர யுகம், ஸ்ரீமுக வருஷம், கிருஷ்ண பக்ஷம், அஷ்டமி திதி, ரோஹிணி நட்சத்திரம் கூடிய நாளில் தேவகிக்கு 8வது மகனாக ஸ்ரீ கிருஷ்ணன் அவதாரம் புரிந்தார். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. எப்பொழுதெல்லாம் அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்பொழுதெல்லாம் நான் தர்மத்தை நிலைநாட்ட அவதாரம் செய்வேன், மீண்டும் மீண்டும் அவதாரம் செய்வேன். இந்த கலியுகத்தின் அவதார புருஷன் பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா. ஸ்ரீ கிருஷ்ணன் பக்த வத்சலன், கருணாமூர்த்தி, இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம். கருணாமூர்த்திக்கான நிறைய லீலைஸ் எல்லாம் நடந்திருக்கு. ஸோ ஒன் லீலை தான் டிவோட்டி கால்ட் ததி பாண்டன். ததி பாண்டனோட கதையை நம்ம இப்ப பார்க்கலாம். ஸோ இந்த ததி பாண்டன் டெய்லி என்ன பண்ணுவார்னா, டெய்லி வந்து கிருஷ்ணருக்கு வந்து பிரசாதம் வைப்பாரு, ஒரு ஆஃபரிங் வைப்பாரு டெய்லி. ஸோ டெய்லி கிருஷ்ணர் நினைச்சு ஏங்கி எப்பெல்லாம் கிருஷ்ணர் வருவாருன்னு நினைப்பாரோ அப்பெல்லாம் வரமாட்டாரு. எப்போ கிருஷ்ணர் வரமாட்டாருன்னு நினைப்பாரோ அப்பதான் கரெக்டா வருவாரு. ஸோ ஒரு நாளைக்கு வெளியில பார்க்கும்போது கிருஷ்ணர் ஓடி வர்றாரு. பின்னாடி வந்து யசோதா அண்ட் அதர் கோபிகாஸ் எல்லாரும் சேர்ந்து வருவாங்க, பின்னாடி வருவாங்க. அப்போ வந்து ஓகே இவர் நினைச்சிருப்பாரு இந்த கிருஷ்ணர் ஏதாவது மிஸ்சீஃப் பண்ணிருப்பாரு, அதனாலதான் இந்த மாதிரி ஓடி வருவாரு அப்படின்னு பார்த்தா கரெக்டா கிருஷ்ணர் என்ன பண்றாருன்னா ததி பாண்டனோட வீட்டுக்குள்ள போய் ஒரு பானையில இருந்து ஒழிஞ்சுக்கிறாரு. அந்த பானை ஆக்சுவலா ததி பாண்டன் வந்து புதுசா வாங்கியிருப்பாரு கிருஷ்ணருக்காக. சோ அந்த பானையில போய் ஒழிஞ்சிட்டு இருக்கும் போது ததி பாண்டன் வந்து அந்த பானையில மூடி மாதிரி போய் உட்காந்துக்கிறாரு. சோ கரெக்டா யசோதா அண்ட் அதர் கோபிகாஸ் எல்லாம் வரும்போது அவங்க கேக்குறாங்க கிருஷ்ணன் எங்க அப்படின்னு வந்து ததி பாண்டன் கிட்ட கேக்குறாங்க. ததி பாண்டன் வந்து நான் பார்க்கவே இல்லையே கிருஷ்ணரை அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்து அது மாதிரி போய் சொல்றாரு அவரு. இந்த மாதிரி தெரிஞ்ச உடனே அந்த கோபிகாசும் யசோதாவும் போயிடுறாங்க. அப்போ கிருஷ்ணன் உள்ள இருந்து இவங்க போனதுக்கு அப்புறம் கேக்குறாரு, சரி இப்போ நீ என்ன வெளில விடுறியா அப்படின்னு கேக்குறாரு. அப்போ ததி பாண்டன் சொல்றாரு, நான் உன்னை வெளில விடணும்னா நீ முதல்ல எனக்கு மோட்சம் கொடுக்கணும். கிருஷ்ணன் சொல்றாரு, அதுக்கு என்ன, நான் கண்டிப்பா கொடுப்பேன், உனக்கும் கொடுப்பேன், உன் கூட சேர்ந்து இந்த பானைக்கும் கொடுப்பேன் நானு. அப்போ ததி பாண்டன் கேக்குறாரு, பானைக்கும் கொடுப்பியா நீ? அப்போ வந்து எப்படி பானைக்கும் கொடுப்ப அப்படின்னு கேட்கும்போது கிருஷ்ணர் சொல்றாரு, நான் சொன்னதுதான், கண்டிப்பா நான் பானைக்கும் கொடுப்பேன். அப்போதான் கரெக்டா வைகுண்டம் இருந்து புஷ்பக விமானம் வந்து இங்க கிருஷ்ணர் கிட்ட வருது. அப்போ ததி பாண்டன் வந்து புஷ்பக விமானம்க்கு நடந்து போறாரு. பின்னாடி பார்த்தா அந்த பானையும் கூட வருது. சோ இப்போ கூட நம்ம அந்த வைகுண்டம் போய் பார்த்தா அந்த பானை அங்கதான் இருக்கும். இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா எவ்ரி ஆட்டம் கூட கிருஷ்ணர் மோட்சம் கொடுப்பாரு. ஆனா only when we have the true devotion. சோ இதே மாதிரி நம்ம சுவாமி நம்ம பார்த்தோம்னா சுவாமி வஸ்திரம்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்றாரு. சோ ஒன் இன்ஸ்டன்ட்ல என்ன ஆகுதுன்னா மஹிளாஸ்க்குலாம் வந்து சாரீஸ்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது சில சாரீஸ்லாம் வந்து சுவாமி அவர் கையாலே எடுத்து கொடுக்குறாரு, சில சாரீஸ்லாம் சேவாதல்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ அந்த சேவாதல்ஸ்லாம் கொடுத்து சில சாரீஸ்லாம் என்ன ஆகுதுன்னா ரொம்ப ஈரமாகுது. அது ஏன் ஈரமாகுதுன்னு வந்து சுவாமி சொல்றாரு, அந்த சாரீஸ்லாம் அவர் கை படலன்னு ஏங்கி அந்த சாரீஸ்லாம் அழகுதான். ஸோ அவ்வளோ வந்து இந்த ட்ரூ டிவோஷன் இருந்தா எவ்ரி ஆட்டம்க்கு கூட வந்து பெருமாள், அதாவது நம்ம சாய் கிருஷ்ணா வில் கிவ் மோக்ஷம். ஸோ இப்போ வந்து நம்ம கருணாமூர்த்திங்கிற வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக் பார்த்தோம் நம்ம கிருஷ்ணனுக்கு. இந்த மாதிரி நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ், இட்ஸ் வாஸ்ட், திஸ் நோ எண்ட் ஃபார் இட். ஸோ இப்போ நம்ம கேரக்டரிஸ்டிக்னு எடுத்தா கிருஷ்ணன் சொன்னா நமக்கு என்ன டக்குன்னு ஞாபகம் வருது? ஃப்ளூட் ஒரு பீதாம்பரதாரி ஒரு நீலமேக ஷியாமலான்னு நம்ம அவரை சொல்றோம். ஸோ இந்த மாதிரி நிறைய போயிட்டே இருக்கும்போது நம்ம பார்க்கலாம், ஒன் பை ஒன்னா பார்த்தோன்னா. ஸோ வில் டேக் ஃப்ளூட் ஃபார் ஆஸ் அன் எக்ஸாம்பிள். நவ் காயத்ரி சாய்ராம் வில் கண்டினியூ. எல்லாத்துக்கும் கிருஷ்ணான்னு சொன்ன உடனே மனசுக்கு ஞாபகம் வருது அவரு 2 கையிலையும் வச்சு வாசிக்கிற ஃப்ளூட் தான். நம்மளோட கலியுக கிருஷ்ணனான நம்ம சுவாமி துவாபர யுகத்துல எப்படி வந்து கிருஷ்ணர் அவரோட ஒரு டிவோட்டிக்காக ஃப்ளூட் வாசிச்சாரு அப்படிங்கிற கதைய சுவாமி டிஸ்கோர்ஸ்ல வந்து சொல்றாரு. அந்த கதையில என்ன ஆகுதுன்னா, நீரஜா அப்படிங்கிற ஒரு டிவோட்டி அவங்க கல்யாணம் ஆகி கோகுலத்துக்கு வராங்க. அப்பதான் அவங்க ஃபர்ஸ்ட் கிருஷ்ணரை வந்து பாக்குறாங்க. அப்ப அந்த கோபியர்களோட கோபாலர்களோட எல்லாம் கிருஷ்ணர் வந்து ரொம்ப வந்து
அந்த ஆனந்தத்துல இருக்கிறத பார்த்து இவங்களுக்கும் வந்து ஒரு கிருஷ்ணர் மேல ஒரு ஈடுபாடு வருது. நாளடைவுல அவங்க வந்து கிருஷ்ணரோட ஒரு பக்தையாவே வந்து மாறிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு 50 வயசுக்கு மேல ஆனதுக்கு அப்புறம் ஒரு நாள் அவங்க கிருஷ்ணர் கிட்ட போய் கேக்குறாங்க, இது மாதிரி எனக்கு இந்த உலகாயுதமான வாழ்க்கையில வந்து எந்த ஒரு விருப்பமுமே இல்லை, எதுக்காக வந்து மனிதர்களுக்கு இந்த வாழ்க்கை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ கிருஷ்ணர் சொல்றாரு, எல்லா மனிதர்களும் திருப்பியும் அவங்க எங்க இருந்து வந்தாங்களோ, அதாவது திருப்பியும் கடவுளையே, அந்த சோர்ஸையே போய் திரும்பி அடையணும், அதுதான் வந்து அவங்களுக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து சொல்றாரு. அப்ப இந்த நீரஜா என்ன சொல்றாங்கன்னா, அப்போ நான் உன் கூட merge பண்றதுக்கு முன்னாடி கடைசியா நான் வந்து ஒரே ஒரு தடவை நீ ஃப்ளூட் வாசிக்கிறத கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ கிருஷ்ணர் வந்து அந்த டைம்ல தான் இனிமேல் நம்ம ஃப்ளூட் வாசிக்க கூடாது, அந்த ஃப்ளூட்டையும் எடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுல இருக்கிற டைம். ஆனா கிருஷ்ணர் கிட்ட அவரோட டிவோட்டி ரொம்ப வந்து ப்ளீஸ் பண்ணி கேட்டதுனால கிருஷ்ணர் வந்து ஒத்துக்கிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு மூங்கில் மரத்துல இருந்து ஒரு குச்சியை வந்து எடுக்கிறாரு. அந்த குச்சியை எடுத்து டக்குன்னு அவர் நினைச்சோனே அது ஃப்ளூட்டா மாறிடுது. அந்த டிவோட்டிக்காக கிருஷ்ணர் வந்து வாசிச்சு காமிக்கிறாரு. அந்த இசைய வந்து கேட்கவே அந்த டிவோட்டி வந்து கிருஷ்ணரோட merge ஆயிடுறாங்க. இந்த ஸ்டோரிய சொல்லிட்டு அதுக்கப்புறம் சுவாமி என்ன சொல்றாருன்னா, இந்த நீரஜா அப்படிங்கிற ஒரு டிவோட்டிய பத்தி யாருக்குமே அவ்வளவா தெரியாது, நான் வந்து நீங்க எல்லாரும் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் இன்னைக்கு சொன்னேன். ஏன்னா என்னை விட வேற யாருக்கு வந்து அந்த டிவோட்டிய பத்தி முழுசா வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு அழகான ஸ்டேட்மெண்ட்டை அந்த டிஸ்கோர்ஸ்ல சுவாமி சொல்றாரு. கிருஷ்ணர் இல்லாத லீலைகள் இல்லை, லீலை இல்லாம கிருஷ்ணர் இல்லை. அதே மாதிரி இப்போ நம்ம நிறைய பாட்டெல்லாம் எடுத்தோம்னா கிருஷ்ணர் எப்படி வர்ணிச்சிருப்பாங்கன்னா, விஷமக்கார கண்ணன், கண்ணன் திருடிய பால் வெண்ணெய். ஸோ இதுலேருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம் கிருஷ்ணர் வந்து எவ்வளோ ஒரு விளையாட்டுத்தனம், எவ்வளோ ஒரு மிஸ்சீவியஸாக, எவ்வளோ ஒரு லீலைகள் வச்சு எல்லாரையும் கவர்ந்துருக்காருன்னு. ஆனால் அதே கிருஷ்ணர் தான் நம்மளுக்கு வந்து பகவத்கீதையை கூட கொடுத்துருக்காரு. நம்ம சுவாமி கூட பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். நிறைய அவர் வந்து ஹாஃப் ஆஃப் ஹிஸ் லைஃப் வந்துட்டு இந்த டிவைன் பிராங்க்ஸ்லேயே வந்து அவர் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ எனக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் மைண்டில் வருது என்ன அப்படின்னா, ஒரு தடவை சுவாமி வந்து பிருந்தாவனுக்கு போயிருக்காரு. அப்போ வந்து அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வந்து சுவாமி வராருன்னு சொல்லி ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஈச் ஒன் வந்துட்டு ஓகே நான் அந்த லெட்டர் கொடுப்பேன், நான் சுவாமி கிட்ட இது சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு அவங்க எல்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. பட் அன்னைக்குன்னு பார்த்து சுவாமி வந்து அவர் ரூம்குள்ளே போய் கதவு சாத்திக்கிறாரு. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ஒரே வருத்தமாக இருக்குது, ஐயோ நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போல், சுவாமி வந்து நம்மக்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி ஈச் ஒன் வந்துட்டு ஒரு சாதனா பண்ணுறாங்க. ஸோ தட் சுவாமி வந்து கோவம் போய் வந்து பேசுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. பார்த்தா நெக்ஸ்ட் டே வந்து சுவாமி கதவை திறந்து ஏப்ரல் ஃபூல் அப்படின்னு கத்துறாங்கம்மா. அப்போ இதுலேருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம சுவாமி கூட வந்து எவ்வளோ அழகாக வந்து இந்த ப்ராங்க்ஸ் எல்லாம் பண்ணி நம்ம எல்லாரையும் வந்து ரொம்ப கவர்ந்துருக்காருன்னு. ஸோ ஐ திங்க் எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒன் ஆர் தி அதர் எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். சுவாமி இஸ் டிவைன் பிளேஸ், டெஸ்ட்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் டெஸ்ட் ஆர் எனி திங், அந்த மாதிரி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு டிஸ்கோர்ஸில் சுவாமி வந்து அழகாக என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு அனாலஜி கொடுத்துருக்காரு. எப்படி வந்து ஒரு சின்ன குழந்தை வந்து கீழே விளையாடின்னு இருந்தது அப்படின்னா, அதோட அம்மா வந்து அந்த இடத்துல வந்து ஈகோ பார்க்காம இந்த குழந்தைய கீழே குனிஞ்சு தூக்குறாங்க. அவங்க அம்மா நினைக்கிறது இல்லை இந்த மாதிரி அந்த குழந்தை வந்து என்கிட்ட வரணும் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. அதை விட அவங்க அம்மா வந்து அந்த குழந்தைய வித் ஆல் லவ் வந்து எம்ப்ரேஸ் பண்ணி தூக்குறாங்க. அதே மாதிரி தான் சுவாமி ஹஸ் கம் டவுன் டு லிஃப்ட் அஸ் ஃப்ரம் தி லெவல் ஆஃப் ஹியூமன் டு டிவைன். ஸோ இதுதான் வந்து சுவாமி டைம் அண்ட் அகெயின் நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. அண்ட் அவதார் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காரு. அவதார் அப்படின்னா டிசெண்டன்ட் ஆஃப் டிவைன் இன்கார்னேஷன் அர்த்தம். ஸோ டிசெண்டன்ட் அப்படின்னா டிசென்ட் அப்படின்னா இட் இஸ் சம்திங் மேலேருந்து கீழே வருது. சுவாமி என்ன சொல்றாரு, இட் இஸ் நாட் லைக் நான் மவுண்டன்லேருந்தோ பில்டிங்லேருந்தோ கீழே வரல, இட் இஸ் ஃப்ரம் தி ஸ்டேட் ஆஃப் ஆத்மா டு தி ஸ்டேட் ஆஃப் பாடி. அந்த ஜேர்னியை தான் வந்து சுவாமி வந்து டிசென்ட் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நம்ம ஒரு யுகம் எடுத்தாலும் ஒரு காட் வந்து ஒரு மெசேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு யுகத்துலேயும் ஒரு மெசேஜ் வந்து இம்பார்ட்டன்ஸ் இருந்திருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம திரேதா யுகம் எடுத்துட்டோம் அப்படின்னா சத்யா அண்ட் தர்மா தான் வந்து ஒரு மெயின் கோர் பிரின்சிபலாக இருந்தது. அதே மாதிரி துவாபர் யுகத்தில் வந்து சாந்தி அண்ட் பிரேமா தான் வந்து ஒரு கோர் பேசிஸாக இருந்தது, அடிப்படையாக இருந்தது.
அதே மாதிரி இப்போ கலியுகத்தில் சுவாமி வந்து has given the culmination of all values such as சத்யா, தர்மா, சாந்தி, பிரேமா அண்ட் அஹிம்சா. அண்ட் சுவாமி வந்து இதெல்லாம் எப்படி எந்த மீடியத்தில் வந்து நம்மளுக்கு கன்வே பண்ணுறாருன்னா he is choosing the medium of பிரேமா, லவ். ஸோ அவ்வளோ ஒரு லவ்வோட நம்ம எல்லாருக்கும் வந்துட்டு சொல்லித்தராரு. இதுக்கு ஒரு அனாலஜி எனக்கு ஞாபகம் வருது. ஸோ அந்த அனாலஜியில் என்ன அப்படின்னா, இப்போது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் இருக்காரு அப்படின்னா ஒரு சுப்ரீம் கோர்ட்டில், அவர் வந்து he has the power to protect and punish. நல்லவங்களை வந்து காப்பாற்றுறதும் கெட்டவங்களை வந்து பனிஷ் பண்ணுறது தான் அவர் டியூட்டி. ஆனால் அது அவர் எப்போ பண்ண முடியும் அப்படின்னா only if he is in the position. அந்த பொசிஷனில் இருந்தால் மட்டும்தான் அவரால் அதை வந்து பண்ண முடியும். பட் ஒன்ஸ் வீட்டுக்கு வந்துட்டாரு அப்படின்னா he didn't exhibit the same characteristics. அவர் பேரன் குழந்தையோட விளையாடும் போது நான் ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து விளையாட போகிறது கிடையாது. ஸோ அதே மாதிரி சுவாமி வந்து ஜஸ்ட் பிகாஸ் நம்ம எல்லாருக்கூடயும் வந்து நம்ம லெவலுக்கு இறங்கி வந்து விளையாடுறதுனால நம்ம அதை நினச்சே வந்து கேரிடாவே ஆகக்கூடாது. இன்ஸ்டெட் சுவாமி has come down mainly to teach us a lesson. So to establish the 5 major principles as Satya, Dharma, Shanti, Prema and Ahimsa and also cultivate love. ஸோ இதுதான் வந்து டைம் அண்ட் அகெயின் வந்து சுவாமி நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதை பற்றி நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். சாய்ராம். நம்ம சுவாமி அடிக்கடி சொல்ற மாதிரி நம்மளுக்கு இந்த வாழ்க்கை வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறதுக்கான காரணம் நம்ம திருப்பியும் வந்து நம்ம கடவுளையே போய் வந்து ஒன்று சேர்றது தான். அதுக்காக சுவாமி ஒரு சின்ன அனாலஜி சொல்றாரு, நம்ம எப்படி அந்த முயற்சியை நம்ம வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், கிருஷ்ணர் வந்து நிறைய நாட்கள் பிருந்தாவன்ல வந்து இருந்திருக்காரு. நம்ம சுவாமியும் திரை பிருந்தாவன்ல வந்து நிறைய நாட்கள் வந்து இருந்திருக்காரு. ஆனா சுவாமி என்ன சொல்றாருன்னா, அந்த இடம், அந்த பிருந்தாவன் அப்படிங்கிற அந்த இடத்துக்கான பேர் கிடையாது. உங்க எல்லாத்தோட ஹார்ட்டுமே வந்து ஒவ்வொரு பிருந்தாவனமா வந்து இருக்கணும். அந்த பிருந்தாவனத்துல கிருஷ்ணனான அந்த அல்டிமேட் ஸ்பிரிட், அந்த காட் தான் வந்து அந்த ஹார்ட்ல வந்து ரிசைட் பண்ணணும். அந்த அளவுக்கு நீங்க உங்க ஹார்ட்டை வந்து தூய்மையா வச்சுக்கணும். நம்ம மைண்ட்ல வர எல்லா தாட்ஸ்மே வந்து கோபிகாஸ் மாதிரி வந்து இருக்கணும் அப்படின்னு சுவாமி சொல்றாரு. எப்பவும் வந்து கிருஷ்ணரை பத்தியே வந்து நினைச்சிட்டு இருக்கணும். இப்படி நம்மளோட ஹார்ட் நம்ம பிருந்தாவனா, நம்மளோட கிருஷ்ணர் வந்து உள்ள அதுக்கு வசிக்கிறதுக்காக நம்ம தூய்மையா வச்சு நம்மளோட தாட்ஸ் எல்லாமே நம்ம கிருஷ்ணரை பத்தி மட்டுமே நினைக்கும் போது, அதாவது சுவாமியை பத்தி மட்டுமே நினைக்கும் போது நம்மளால அந்த பிளிஸ் அப்படிங்கிற ஸ்டேட்டை வந்து நம்மளால வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அந்த ஸ்டேட்டை வந்து சுவாமி கிருஷ்ணரோட லீலைகளோட கம்பேர் பண்றாரு. அதனால நம்ம எல்லாருமே நம்மளோட ஹார்ட்டை பிருந்தாவனமா மாத்தி நம்மளோட சுவாமிய வந்து அதுல வந்து வசிக்க வைக்கணும். Swami resides in everyone's heart. Chitta chora yashoda ke bal, navanita chora gopal. So நம்ம கிருஷ்ணரை வந்து சித்த சோரான்னு அட்ரஸ் பண்றோம், மாக்கன சோரான்னு அவரை கூப்பிடுறோம். இந்த மாக்கன சோராக்கு வந்து ஏன் கிருஷ்ணர் வந்து இந்த பட்டர், அதாவது இந்த மாக்கனை வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காருன்னு நம்ம பார்க்கலாம். இட் ஹாஸ் அ வெரி இன்னர் மீனிங். ஸோ அது என்ன மீனிங்னா, இப்போ வந்து பால் எடுத்து நம்ம வாட்டர்ல போட்டா இட் வில் மிக்ஸ், அது வந்து கலந்துரும், ஒன்னா ஆயிடும். ஆனா அதே நம்ம பட்டரை வந்து இந்த தண்ணிக்குள்ள போட்டா அது வந்து கரையாது, அது வந்து தனியா மிக்ஸ் ஆகாம டிட்டாச்சா வரும். ஸோ இதே மாதிரி நம்ம இந்த தண்ணியை வந்து நம்ம வேர்ல்டா கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போ வந்து நம்ம இந்த பால் மாதிரி தண்ணிய கூட வந்து சேரக்கூடாது. தட் இஸ் இந்த வேர்ல்டு கூட நம்ம சேராம டிட்டாச்சா இருக்கணும். இந்த பட்டர் மாதிரி நம்ம இருக்கணும், அதாவது டிட்டாச்ட் ஃப்ரம் த வேர்ல்டு. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம எப்படி பார்க்கணும்னா, எப்படி இந்த தண்ணியில இருந்து மிக்ஸ் ஆகாம இருக்க முடியும்? இப்போ ஒரு டக் எடுத்துனோம்னா அந்த டக் என்னதான் பாண்ட், அதாவது தண்ணியில இருந்தாலும் அது வந்து ஈரமாகாது. ஒரு லோட்டஸ் ஃப்ளவர் வந்து அந்த தண்ணியிலேருந்து டிட்டாச்சா இருக்கும். இப்போ ஒரு ஃபிஷ் வந்து என்னதான் வந்து கடலுக்குள்ள இருந்தாலும் அந்த கடலோட உப்பை வந்து அது முழுகாது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து டிட்டாச் அட்டாச்மெண்ட்டோட இருக்கணும் நம்ம. இப்போ வந்து சுவாமியே சொல்லியிருக்காரு, கீப் யுவர் ஹார்ட் ஆஸ் சாஃப்ட் as butter and my devotion and your devotion to me will make it melt. அது நம்ம வந்து அந்த பட்டர் மாதிரி நம்ம ஹார்ட் வந்து சாஃப்டா வச்சிட்டோம்னா it will melt and Swami will reside in our heart. So we have to give the heart to Swami with empty mind. இந்த மைண்ட் எப்படி எம்டியா இருக்கணும்னா ஒரு ஃப்ளூட் மாதிரி இருக்கணும், அந்த ஃப்ளூட்டோட இருக்கிற ஹோல்ஸ் மாதிரி இருக்கணும். ஸோ இந்த ஃப்ளூட்டோட இருக்க ஹோல்ஸ் மாதிரி நம்ம மைண்டும் எம்டியா இருந்ததுன்னா Swami will play all those magical melodies in our life and Swami will lead us will help us lead a divine life.
இப்போ கிருஷ்ணர் வந்து பகவத்கீதா சொல்லியிருக்காரு. இந்த பகவத்கீதா தான் ஒரு லைஃபை எப்படி லீட் பண்ணுங்கிறது யூசர் மேனுவலா இருக்கு நமக்கு. அதே மாதிரி சுவாமி நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, லவ் ஆல் சர்வ் ஆல். இதுதான் நம்மளோட யூசர் மேனுவல் அப்படின்னு நம்ம ஷார்ட்டா வந்து ஸ்வீட்டா சொல்லியிருக்காரு நம்ம சுவாமி. ஸோ லெட் அஸ் ஆல் கோ இன் தி பாத் ஆஃப் டிவைன் அண்ட் லீட் அ டிவைன் லைஃப் வித் சுவாமிஸ் கைடன்ஸ். சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவான் பாபாவின் பொற்பாத கமலங்களுக்கு எங்களுடைய அனந்த கோட்டி நமஸ்காரங்களை சமர்ப்பித்து அனைவருக்கும் மகிழ்ச்சியான கிருஷ்ண ஜென்மாஷ்டமி நல்வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறோம். ராமர் அப்படின்னு நம்ம சொன்னா அந்த கோதண்டம் ஏந்திய ஒரு உருவம் ஞாபகத்துக்கு வரும். சிவபெருமான்னா திரிசூலம் ஏந்திய வடிவம். நரசிம்மர் அப்படின்னா ஹிரண்யனை அழிக்கும் ஒரு உருவம் ஞாபகத்துக்கு வரும். ஆனா நம்ம எல்லாருக்குமே குழந்தை கடவுள் அப்படின்னு சொன்னா நம்ம குட்டி கிருஷ்ணர் தானே ஞாபகத்துக்கு வருவார். கிருஷ்ண அவதாரம்னாலே எல்லாருமே வந்து கம்சனை அழிப்பதற்காக எடுக்கப்பட்ட அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம் சார், கம்சனை அழிப்பதற்காக மட்டும் ஒரு அவதாரம் எடுக்கணும்னா ஹிரண்யனை அழித்தது போல ஒரே வினாடியில் தோன்றி அவதார காரியத்தை பூர்த்தி செய்திருக்கலாமே. ஏன் இப்படி ஒரு குழந்தையா பிறந்து கோகுலத்திலையும் பிருந்தாவனத்திலையும் வளர்ந்து இவ்வளவு அற்புதம் எல்லாம் செய்ய வேண்டும்? அதுக்குதான் ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. இப்படி ஒரு குழந்தை பிறந்து ஆயர்பாடிகளோட ஆடி பாடி விளையாடி தன்னலமற்ற அன்பு, தன்னலமற்ற பிரேமையை அனைவருக்கும் பகிர்ந்து கொடுத்து அனைவரும் ஆனந்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வேண்டும் என்பதற்கான எடுத்துக்காட்டாக திகழ வந்த அவதாரம் தான் இந்த கிருஷ்ண அவதாரம். இப்போ நம்ம எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு சின்ன கஷ்டமோ துன்பமோ வந்தா அதை போய் ஒரு குழந்தை கிட்ட சொல்லி அந்த குழந்தை சிரிக்கிறத பார்த்தோம்னு வைங்களேன், அந்த துன்பம் எல்லாம் எங்க போகுதுன்னே தெரியாது, நம்ம வேறொரு உலகத்துக்கு போயிடும். அதே மாதிரி இந்த கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அன்னைக்கு இந்த குட்டி கிருஷ்ணரை நம்ம மனசுல குடி வச்சு பிரார்த்திச்சோம்னா இந்த சம்சார சாகரத்துல நமக்கு வர துன்பங்கள் எல்லாமே பறந்து போயிடும். இப்படிப்பட்ட இந்த புனிதமான கிருஷ்ணரோட சரித்திரத்தை ஒரு கிருஷ்ணாஷ்டகம் மூலமா பாடி தெரிஞ்சுக்கலாமே. वसुदेवसुतं देवं कंसचानूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं. देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं. अतसि पुष्पसङ्काशं हारनूपुरशोभितं रत्नकङ्कणकेयूरं कृष्णं वन्दे जगद्गुरुं. रत्नकङ्कणकेयूरं कृष्णं वन्दे जगद्गुरुं. कुटिलालकसंयुक्तं पूर्णचन्द्रनिभाननं विलसत्कुण्डलधरं कृष्णं वन्दे जगद्गुरुं. कृष्णं
चतुर्भुजं बहिपिञ्चाचूडाङ्गं कृष्णं वन्दे जगद्गुरुं बहिपिञ्चाचूडाङ्गं कृष्णं वन्दे जगद्गुरुम् उत्फुल्लपद्मपत्राक्षं नीलजीमुतसन्निभं यादवानां शिरोरत्नं कृष्णं वन्दे जगद्गुरुं यादवानां शिरोरत्नं कृष्णं वन्दे जगद्गुरुं रुक्मिणीकेलिसंयुक्तं पीताम्बरसुशोभितम् अवाप्ततुलसीगन्धं कृष्णं वन्दे जगद्गुरुं कृष्णं वन्दे जगद्गुरुम् गोपिकानां कुचद्वन्द्व कुङ्कुमाङ्कितवक्षसं श्रीनिकेतमहेश्वासं कृष्णं वन्दे जगद्गुरुं श्रीनिकेतमहेश्वासं कृष्णं वन्दे जगद्गुरुं श्रीवत्साङ्कमहोरस्कं वनमाला विराजितं शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुं शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुं साई कृष्णं वन्दे जगद्गुरुं साई कृष्णं वन्दे जगद्गुरुम् कृष्णाष्टकमिदं पुण्यं प्रातरुत्थाय यः पठेत् कोटिजन्मकृतं पापं स्मरणेन विनश्यति स्मरणेन विनश्यति ஆஹா, என்ன அருமையான கிருஷ்ணாஷ்டகம். இந்த கிருஷ்ணன் இருக்காரே, ஒரு சாதாரண குழந்தை கிடையாது சார். ஒரு தடவை பிரம்மர் பூலோகத்திற்கு வந்து பார்த்தப்போ, யாருடா இந்த குழந்தை, அற்புதங்கள் எல்லாம் செய்யறானாமே, அரக்கர்கள் எல்லாம் அழிக்கிறானாமே, ஒருவேளை மாய சக்தியா இருக்குமோ அப்படின்னு நினைச்சு ஒரு திட்டம் தீட்டினாராம். அது என்னன்னு பார்த்தா ஒன்றும் இல்லை, கிருஷ்ணரோட மாடு, கண்ணுக்குட்டி, அப்புறம் அவரோட நண்பர்கள் எல்லாத்தையும் பிடிச்சு பிரம்மலோகத்தில் இருக்கிற பிரம்ம மாயையில அடைச்சு வச்சுட்டாராம். இப்போ என்ன பண்றா இந்த கிருஷ்ணன் பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சார். ஒரு வருஷம் இப்படியே போயிடுச்சா. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பிரம்மர் பிருந்தாவனத்துக்கு வந்து என்னதான் பண்றான் இவன் அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு வந்தப்போ பிரம்மா got the shock of his life. எந்த மாடு, கண்ணுக்குட்டி, நண்பர்கள் எல்லாம் அவர் வந்து பிரம்மலோகத்தில் அடைச்சி வச்சிருந்தாரோ அதே மாடை மேய்ச்சிட்டு அதே நண்பர்களோட விளையாடிட்டு கிருஷ்ணர் வழக்கம் போல சந்தோஷமா இருந்தார். என்னடா இது அப்படின்னு பிரம்மர் உன்னிப்பா கவனிச்சா அங்க இருக்கிற மாடு, நண்பர்கள் எல்லாருமே கிருஷ்ணரா தெரிஞ்சார். அவருக்கு விஷ்ணு ஸ்வரூபமா அப்படியே எல்லாமே அவர் பிரம்மர் கண்ணுக்கு தெரிஞ்சாங்க. அப்பதான் வந்து பிரம்மருக்கு புரிஞ்சுது இவர் மாயையெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால மாயையில ஆழ்த்த நினைச்ச பிரம்மர் கிருஷ்ணர் பாதத்துல வந்து நமஸ்காரம் வாங்கிறதுக்காக வந்தார். கிருஷ்ணருக்கு மதுசூதனன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. மது அப்படின்னா தேன், அதாவது ஹனின்னு அர்த்தம். ஒரு மனிதனுக்கு அகங்காரம் அப்படிங்கிறது தேனினும் இனியது. அந்த அகங்காரத்தையும் அழிக்க வல்லவர் நம்ம கிருஷ்ணர். அதனாலதான் அவரை மதுசூதனா கிருஷ்ணான்னு சொல்றோம் அப்படின்னு சுவாமி நமக்கெல்லாம் சொல்லியிருக்காரு. ஆனா இவ்வளோ பெருமைப்பட்ட கிருஷ்ணர்
இவ்வளோ சிறப்பு மிக்க கிருஷ்ணர் யசோதா அம்மாவை பிடிச்சி கெஞ்சறாரு. அவங்க சொல்றதெல்லாம் அப்படியே கேட்குறாரு. இது என்ன விந்தை, என்ன பாக்கியம், என்ன தவம் செய்தாள் இந்த யசோதா? என்ன தவம் செய்தனே, என்ன தவம் செய்தனே யசோதா, என்ன தவம் செய்தனே யசோதா, என்ன தவம் செய்தனே யசோதா, என்ன தவம் செய்தனே யசோதா. எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தனே. ஈரேழு புவனங்கள் படைத்தவனை, ஈரேழு புவனங்கள் படைத்தவனை, ஈரேழு புவனங்கள் படைத்தவனை, கையிலேந்தி சீராட்டி பாலூட்டி தாலாட்ட என்ன தவம் செய்தனே. கையிலேந்தி சீராட்டி பாலூட்டி தாலாட்ட என்ன தவம் செய்தனே யசோதா. எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தனே. சனகாதிய தவயோகம் செய்து, சனகாதிய தவயோகம் செய்து வருந்தி சாதித்ததை புனிதமாதே எளிதில் பெற என்ன தவம் செய்தனே. வருந்தி சாதித்ததை புனிதமாதே எளிதில் பெற என்ன தவம் செய்தனே யசோதா. எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தனே. பிரம்மனும் இந்திரனும் மனதில் பொறாமை கொள்ள, பிரம்மனும் இந்திரனும் மனதில் பொறாமை கொள்ள, உடலில் கட்டி வாய்ப்புத்தி கெஞ்ச வைத்தாய் கண்ணனை, உடலில் கட்டி வாய்ப்புத்தி கெஞ்ச வைத்தாய் தாயே என்ன தவம் செய்தனே யசோதா. எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தனே யசோதா. எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தனே யசோதா. எவ்வளோ பாக்கியம் பண்ணியிருக்காங்க யசோதா. இப்படி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமா வந்துட்டு இருக்க கிருஷ்ணரும் கோகுலத்தில் வளர்ந்து வந்துக்கிட்டே இருந்தார். நம்ம சுவாமி
யாராவது உண்மைன்னு இருந்தால் அவங்கள பார்த்து, ஏன் எப்போ பார்த்தாலும் கேஸ்டர் ஆயில் ஃபேஸோட இருக்க, நல்லா சிரிச்சுக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லுவார். அதுதான் நம்ம மென்டல் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது சார். அதே மாதிரி கோகுலத்தில் யாராவது உண்மைன்னு இருந்தாங்கன்னு வைங்களேன், கிருஷ்ணர் வந்து அவங்க கிட்ட போய் ஆடி பாடி உற்சாகப்படுத்தி அவங்கள அப்படியே மகிழ்ச்சி படுத்திட்டு தான் அடுத்த வேலைக்கு போவார். ஒரு நாள் என்னாச்சுன்னா, கோபிகள் எல்லாமே வந்து யசோதாமா கிட்ட கிருஷ்ணனை பற்றி ஒரே கம்ப்ளைண்ட்ஸ். கிருஷ்ணன் அதை பண்ணுறான், இதை பண்ணுறான், அதை தூக்கி வீசுறான், இதை தூக்கி உடைக்கிறான்னு. இதெல்லாம் கேட்டு யசோதாமா டென்ஷன் ஆகி, இரு நீ இன்னைக்கு எங்கேயுமே போகக்கூடாது, கயிறு கொண்டு வந்து கட்டி வைக்கிறேன் அப்படின்னு கயிறு எடுக்க போனாங்க. அந்த கேப்பில் தப்பிச்சு ஓடி வந்துட்டாரு நம்ம கிருஷ்ணர். ஆனால் யசோதாமா விடுவாங்களா, துரத்தி வந்துக்கிட்டே இருக்காங்க. கிருஷ்ணர் அப்போ கோகுலத்திலே ஒரு முரட்டியாதவர், ததிப்பாண்டன்னு பேர். அவர் வந்து கிருஷ்ணரை பார்த்தாலே துரத்தி விட்டுருவார். அவர்கிட்ட போய் தாத்தா தாத்தா ப்ளீஸ் தாத்தா அப்படின்னு கெஞ்சி கூத்தாடி எப்படியோ வந்து அவர் பானைக்குள்ளே போய் அவர் ஒளிஞ்சுக்கிட்டார், கிருஷ்ணர் ஒளிஞ்சுக்கிட்டார். ஆனால் இந்த ததிப்பாண்டன் என்ன பண்ணாரு, அந்த பானை மேலே ஏறி அவரும் உட்காந்துட்டாரு. இப்போ யசோதாம்மா வந்து தேடிட்டு போயிட்டாங்க. ஆனால் இந்த ததிப்பாண்டன் வந்து எந்திரிக்கவே மாட்டேங்கிறாரு. கிருஷ்ணர் தாத்தா ப்ளீஸ் தாத்தா, எவ்வளோ நேரம் தாத்தா உள்ளே உட்காந்துக்கிறது, நீங்கள் என்ன கேட்டாலும் வாங்கி தரேன், என்னை விட்டுடுங்க தாத்தா அப்படின்லாம் கெஞ்சினானோ. ததிப்பாண்டன் கொஞ்சம் யோசிச்சு, ஓ என்ன கேட்டாலும் தருவியா அப்படின்னு கொஞ்ச நேரம் யோசிச்சு, எனக்கு மோட்சம் கொடு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு போடு போட்டான். கிருஷ்ணர் வந்து கேஷுவலா என்னை உள்ளடக்கிய யாவருக்கும் மோட்சம் அப்படின்னு சொன்னாரோ இல்லையோ, ததிப்பாண்டனோட சேர்ந்து பானையும் வைகுண்டம் போயிடுத்தான். இப்படி எந்த விஷமத்தையும் விடாம எல்லாரையும் அவர் விஷமம் மூலமா கவர்ந்தவர் நம்ம விஷமக்கார கண்ணன். விஷமக்கார கண்ணன், விஷமக்கார கண்ணன், பொல்லாத விஷமக்கார கண்ணன், விஷமக்கார கண்ணன், பொல்லாத விஷமக்கார கண்ணன். வேடிக்கையாய் பாட்டு பாடி விதவிதமாய் ஆட்டமாடி நாழிக்கொரு லீலை செய்யும் நந்த கோபால கிருஷ்ணன். விஷமக்கார கண்ணன், பொல்லாத விஷமக்கார கண்ணன். நிலமேகம் போல இருப்பான், நிலமேகம் போல இருப்பான், பாடினாலும் நெஞ்சில் வந்து குடியிருப்பான். நிலமேகம் போல இருப்பான், பாடினாலும் நெஞ்சில் வந்து குடியிருப்பான். கோலப்புல்லாங்குழலுதி கோபிகைகள் கள்ளமாடி, கோலப்புல்லாங்குழலுதி கோபிகைகள் கள்ளமாடி, கொஞ்சம் போல வெண்ணெய் தாடி என்று கேட்டு ஆட்டமாடும் விஷமக்கார கண்ணன், பொல்லாத விஷமக்கார கண்ணன். பக்கத்து வீட்டு பெண்ணை அழைப்பான், பக்கத்து வீட்டு பெண்ணை அழைப்பான், முக்காரி ராகம் பாடச் சொல்லி வம்பு கிழப்பான். பக்கத்து வீட்டு பெண்ணை அழைப்பான், முக்காரி ராகம் பாடச் சொல்லி வம்பு கிழப்பான். எனக்கு அது தெரியாதென்றால் நெக்குருக கிள்ளி விட்டு, அவளை நெக்குருக கிள்ளி விட்டு விக்கி விக்கி அழும்போது தாண்டி முக்காரி என்பான் விஷமக்கார கண்ணன். எனக்கு அது தெரியாதென்றால் நெக்குருக கிள்ளி விட்டு விக்கி விக்கி அழும்போது இதாண்டி முக்காரி என்பான் விஷமக்கார கண்ணன், பொல்லாத விஷமக்கார கண்ணன். வெண்ணெய் பானை மூடக்கூடாது, வெண்ணெய் பானை மூடக்கூடாது, இவன் வந்து விழுங்கினாலும் கேட்கக்கூடாது, இவன் அம்மா கிட்ட சொல்லக்கூடாது, சொல்லிவிட்டால் அட்டகாசம் தாங்க ஒண்ணாது. சும்மா ஒரு பேச்சுக்கானும் திருடன் என்று சொல்லிவிட்டான், இவனை திருடன் என்று சொல்லிவிட்டால் அம்மா பாட்டி அத்தை தாத்தா அத்தனையும் திருடன் என்பான் விஷமக்கார கண்ணன். சும்மா ஒரு பேச்சுக்கானும் திருடன் என்று சொல்லிவிட்டால் அம்மா பாட்டி அத்தை தாத்தா அத்தனையும் திருடன் என்பான் விஷமக்கார கண்ணன், பொல்லாத விஷமக்கார கண்ணன். வேடிக்கையாய் பாட்டு பாடி விதவிதமாய் ஆட்டமாடி நாழிக்கொரு லீலை செய்யும் நந்த கோபால கிருஷ்ணன். விஷமக்கார கண்ணன், பொல்லாத விஷமக்கார கண்ணன், பொல்லாத
விஷமக்கார கண்ணன். எத்தனை விஷமம் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா சார்? அவர் பண்ணாத விஷமமே கிடையாது. எல்லாரும் சொல்லுவாங்க கிருஷ்ணர் வந்து வெண்ணெய் திருடுவார், அப்புறம் வந்து அதனால தான் வந்து கோபிகர்கள் எல்லாம் வந்து இந்த வெண்ணெய் மேலே கட்டி தொங்க விட்டுருக்காங்க, அதனால எப்போ பார்த்தாலும் கிருஷ்ணரை துரத்திக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம சுவாமி என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? கோகுலத்தில் ஒரு வீட்லேயும் வெண்ணெய் பண்ணுறதே கிருஷ்ணர் வந்து சாப்பிடணும்னு தான் சார். ஏன்னா அது அப்படியே அதை மேலே கட்டி தொங்க விட்டுருக்காங்கன்னு கேட்டால் அப்போதானே இன்னும் ஒரு 10 நிமிஷம் அந்த பாதங்கள் நம்ம வீட்டில் இருக்கிற பாக்கியம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு. சரி, அப்புறம் ஏன் துரத்துறாங்க? ஏன்னா அந்த பிஞ்சு பாதங்கள் வந்து தரையில ஓடும்போது கல்லோ முள்ளோ குத்திடக்கூடாதுல்ல. குத்துனா அந்த மலர் பாதங்களை ஹிருதயத்தில் வச்சுட்டு இருக்கிற எத்தனை கணக்கான மக்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க. அப்படிங்கிறதுக்காக கண்ணா நீ ஓடாத, நான் உனக்கு வெண்ணெய் தரேன்னு சொல்லி துரத்துவாங்களாமா சேரம். இப்படி அந்த குழந்தைக்காக நிர்மலமான பக்தி பண்ணவங்க தான் கோபிகர்கள். இதே மாதிரி நம்மளும் வெண்ணெய் போல நம்ம மனசை தூய்மையா வச்சுக்கிட்டோம்னா வெண்ணெயை திருடுற மாதிரி நம்ம மனசையும் திருடிட்டு போயிடுவாரு கிருஷ்ணர். நம்ம வந்து கடவுள் மேல எப்படி பக்தி செலுத்த வேண்டும் அப்படிங்கிறத வந்து யசோதாமா கிட்ட இருந்து தான் கத்துக்கணும். சின்ன வயசுல வந்து கிருஷ்ணர் வந்து காளிங்க நர்த்தனம் செஞ்சாரு, அரக்கர்களை அழிச்சாரு, அந்த இத்தினூண்டு வாயில அண்டகோடி உலகங்களையும் காட்டினாரு. ஆனா அவரு தெய்வமா காட்டினதுக்கு அப்புறமும் யசோதா அம்மா வந்து அவரை வந்து ஒரு குழந்தையாதான் சேர பார்த்தாங்க. எப்ப வந்து காட்டுக்கு மாடு மேய்க்க போனாலும் மாடு மேய்க்க போறிய கண்ணா, நீ போக வேண்டாம்னு சொல்றேனே, நான் கேட்க மாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கிருஷ்ணர் அவர் அழகு சிரிப்புக்கு அவங்கள மயக்கி எப்படியோ பர்மிஷன் வாங்கிட்டு மாடு மேய்க்க போயிடுவாராம். மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன், மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். காய்ச்சின பால் தர கற்கண்டு சீனி தர, காய்ச்சின பால் தர கற்கண்டு சீனி தர, கையில் வெண்ணெய் உருட்டி தர வெயிலிலே போக வேண்டாம், கையில் வெண்ணெய் உருட்டி தர வெயிலிலே போக வேண்டாம். மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். காய்ச்சின பாலும் வேண்டாம் கற்கண்டு சீனி வேண்டாம், காய்ச்சின பால் வேண்டாம் கற்கண்டு சீனி வேண்டாம். உல்லாசமாய் மாடு மேய்த்து ஒரு நொடியில் திரும்பிடுவேன், உல்லாசமாய் மாடு மேய்த்து ஒரு நொடியில் திரும்பிடுவேன். போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீயே, போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீயே. யமுனா நதி கரையில் எப்பொழுதும் கல்வர் பயம், யமுனா நதி கரையில் எப்பொழுதும் கல்வர் பயம். கல்வர் வந்து உன்னை அடித்தாய் கலங்கிடுவாய் கண்மணியே, கல்வர் வந்து உன்னை அடித்தால் கலங்கிடுவாய் கண்மணியே. மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன். கல்வருக்கு கல்வருண்டோ கண்டதுண்டோ சொல்லுமாமா, கல்வருக்கு கல்வருண்டோ கண்டதுண்டோ சொல்லுமாமா. கல்வர் வந்து என்னை அடித்தால் கண்ட துண்டமாக்கிடுவேன், கல்வர் வந்து என்னை அடித்தால் கண்ட துண்டமாக்கிடுவேன். போக வேண்டும் தாயே தடை சொல்லாதே நீயே. கோவர்தனகிரியில் கோரமான மிருகங்கள் உண்டு, கோவர்தனகிரியில் கோரமான மிருகங்கள் உண்டு. சிங்கம் புலி கரடி வந்த
போக வேண்டாம் சொன்னேன். காட்டு மிருகங்கள் எல்லாம் என்னை கண்டால் ஓடி வரும். காட்டு மிருகங்கள் எல்லாம் என்னை கண்டால் ஓடி வரும். கூட்டமாக ஓடி வந்தால் வேட்டையாடி வென்றிடுவேன். கூட்டமாக ஓடி வந்தால் வேட்டையாடி வென்றிடுவேன். போக வேண்டும் தாயே, தடை சொல்லாதே நீயே. பிரியமுள்ள நந்த கோபர் பாலன் எங்கே என்று கேட்டால், பிரியமுள்ள நந்த கோபர் பாலன் எங்கே என்று கேட்டால், என்னவென்று சொல்லிடுவேன். ஏக்கமுடன் தேடிடுவார். என்னவென்று சொல்லிடுவேன். ஏக்கமுடன் தேடிடுவார். மாடமேக்கும் கண்ணே, நீ போக வேண்டாம் சொன்னேன். விதியிலே பாலருடன் பந்து விளையாடுகிறான். விதியிலே பாலருடன் பந்து விளையாடுகிறான். கண்ணை என்று குரல் கொடுத்தால் ஓடி வந்து நின்றிடுவேன். கண்ணை என்று குரல் கொடுத்தால் ஓடி வந்து நின்றிடுவேன். போக வேண்டும் தாயே, தடை சொல்லாதே நீயே. போக வேண்டும் தாயே, தடை சொல்லாதே நீயே. மாடமேக்கும் கண்ணே, நீ போக வேண்டாம் சொன்னேன். கோகுலத்துல எல்லார் உள்ளத்தையும் கவரும் கல்வரா இருந்தாரு நம்ம கிருஷ்ணர். ஆனா இந்த விஷமங்களும் இந்த நிகழ்ச்சிகளும் துவாபர யுகத்துல மட்டும் இல்லை, கலியுகத்திலும் நடத்தியிருக்காரு. அது எப்படி? ஸ்ரீ ராஜா ரெட்டி காருன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் நம்ம சுவாமியோட ஒரு ஆர்டன் டிவோட்டி, ஃபேமஸ் பஜன் மந்திர் சிங்கர், தூய்மையான இதயம் படைத்தவர் அவர். அவர் ஒரு தடவை புட்டபர்த்திக்கு வந்து சித்ராவதியில குளிச்சுட்டு துணி துவைச்சிட்டு இருந்தப்போ இந்த பாலகிருஷ்ணர் வந்து அவருடைய துணியை பிடிச்சு இழுத்து விஷமம் பண்ற மாதிரி அவருக்கு வந்து ஒரு காட்சி வந்தது. மகிழ்ச்சியில ஊர்ந்து போய் அந்த ஸ்ரீ ராஜா ரெட்டி காரு வந்து அந்த கிருஷ்ணரை துரத்தி போறாரு. கிருஷ்ணர் என்ன பண்றாரு? ஓடி ஓடி பிரசாந்தி நிலையத்துக்குள்ள போய் சுவாமியோட திவ்ய ஸ்வரூபமா மாறி மறைஞ்சு போயிடுறாரு. அப்பதான் ஸ்ரீ ராஜா ரெட்டி காருக்கு புரியுது, இந்த துவாபர யுகத்துல இருந்த அதே கிருஷ்ணர் தான் கலியுகத்துல நம்ம சாய் கிருஷ்ணரா இங்க வந்திருக்காங்க அப்படின்னு. இன்ஃபேக்ட் சுவாமியே வந்து ஒரு டிஸ்கோர்ஸ்ல சொல்லியிருக்காரு, அந்த கோகுலத்தின் ஒரு பாதி தான் வந்து இந்த புட்டபர்த்தி கிராமம். அந்த காலத்துல இருந்த கோபியர்கள் தான் இப்போ நீங்க சாய் டிவோட்டிஸா பிறந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. கோகுலத்தை கண்டதில்லையே, கண்ணனை நம்ம பார்த்ததில்லையே அப்படின்னு வந்து நம்ம வந்து கவலைப்படவே வேண்டாம் செய்யலாம். ஏன்னா அந்த கோகுலம் தான் இந்த பர்த்தி, அந்த கோபியர் தான் வந்து நம்ம சாய் டிவோட்டிஸ். கோகுலத்தை கண்டதில்லை, கண்ணனையும் பார்த்ததில்லை. கோகுலத்தை கண்டதில்லை, கண்ணனையும் பார்த்ததில்லை. கோகுலமாம் பத்தியிலே கோபாலன் வந்துதித்தான். கோகுலமாம் பத்தியிலே கோபாலன் வந்துதித்தான். ஸ்ரீ சத்ய சாயியாய் கோபாலன் அவதரித்தான். ஸ்ரீ சத்ய சாயியாய் கோபாலன் அவதரித்தான். கோகுலத்தை கண்டதில்லை, கண்ணனையும் பார்த்ததில்லை. கோகுலத்தை கண்டதில்லை, கண்ணனையும் பார்த்ததில்லை. கங்கையும் யமுனையும் காவிரியும் தினம்
மனம் சாயிராம் என்று சிந்து பாடிடுதே. சாயிராம் 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 சத்ய சாயிராம். பொங்கும் புது வெள்ளம் போல் எங்கள் மனதும் புட்டபர்த்தியை சென்று நாடிடுமே. புட்டபர்த்தியை சென்று நாடிடுமே. मनमे आवो साई बाबा, दिल में आवो साई बाबा. என் மனக்கோவிலில் பொன்மனச் செம்மலால் ஸ்ரீ சாய் வதனம் நேரில் வந்து வான வில்லின் வர்ண ஜாலம் காட்டிடுமே காட்டிடுமே. கோகுலத்தை கண்டதில்லை கண்ணனையும் பார்த்ததில்லை. கோகுலத்தை கண்டதில்லை கண்ணனையும் பார்த்ததில்லை. ஸ்ரீ சத்யசாயி வாழும் மனதில் சந்தன வாசம் வீசிடுமே. ஸ்ரீ சத்யசாயி வாழும் மனதில் பன்னீர் வாசம் வீசிடுமே. ஸ்ரீ சத்யசாயி வாழும் மனதில் குங்கும கோலம் காட்டிடுமே. என் மனக்கோவிலில் பொன்மனச் செம்மலால் ஸ்ரீ சாய் வதனம் நேரில் வந்து வான வில்லின் வர்ண ஜாலம் காட்டிடுமே காட்டிடுமே. நந்தலாலா 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 நந்தலாலா. சுவாமி சொல்லுவாரு, the birthday of Lord Krishna is the day when the love for Lord Krishna takes birth in our hearts அப்படின்னு. ஸோ அதனால இந்த கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரு சங்கல்பம் எடுத்துக்கணும். எப்படி கோபா கோபியர்கள் இந்த கிருஷ்ணருக்கு வந்து வழிபட்டு நிர்மலமான பக்தி செஞ்சாங்களோ அதே மாதிரி இந்த கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அன்னிலிருந்து நம்ம சாய் கிருஷ்ணனை நம்ம மனசில் வச்சு நிர்மலமான பக்தி செஞ்சு தூய்மையான ஒரு எண்ணத்தில் அவரை வழிபட்டோம் அப்படின்னா அவர் நம்ம கூடவே இருக்கிற அந்த ஆனந்தமான அனுபவம் நம்மளுக்கு கிடைக்கும். சமஸ்த லோகா சுகினோ பவந்து. ஜெய் சாய். न तपांसि न तीर्थानां न शास्त्राणां जपनहि संसार सागरोत्तारे सज्जनं सेवनं विना सज्जनं सेवनं विना न तपांसि न तीर्थानां न शास्त्राणां जपानहि संसार सागरोत्तारे सज्जनं सेवनं विना. ప్రేమ స్వరూపులారా, embodiments of love. ఉన్నదొక్కటి దైవము ఎన్నటికి లేనిదయ్యేను లోకము పాలనయ్యా. Understand this. Only God exists. It is this world that is all empty, non-existent. ఇట్టి పవిత్రమైనటువంటి యొక్క శాస్త్రబోధ వేదబోధ ప్రతి మానవునికి కూడాను
మనం చెప్పాలి. The sacred teaching of all Veda and texts that God exists must be publicized. ఎంతమందో సాధకులంతా కూడాను ఇటువంటి వేదములను ఉచ్చరిస్తూ పఠిస్తూ దాన్ని బోధిస్తూ వస్తుంటారు. There are many aspirants who have gone through these sacred texts. They repeat, recite and teach others. కాన పఠించి ఇతరులకు బోధించడం వల్ల వచ్చిన ఫలితం ఏమాత్రమూ లేదు. In fact, you will not have positive results by merely learning and teaching తాను others. నేర్చినటువంటి విద్య తాను కూడా ప్రయోగపెట్టాలి. In fact, what he has known must be put into practice. తాను బోధించినటువంటి విద్యను తానే ఆచరించకుండా పరులకు అనేక విధములుగా బోధించినప్పటికీ ఇది ప్రయోజనం ఉండదు. If one does not practice and simply teach others, it is useless. ఒక గ్రామఫోన్ పోటు వేసి అది పాడుతుంటే అందరికీ వినిపిస్తుంటుంది. And in fact, the whole song, the melody, is known to everybody. కానీ ఆ యొక్క ప్లేట్ ఏమాత్రం కూడా అనుభవించదు. But the gramophone plate, the song of which we hear, but it does not experience. ఈ విధమైనటువంటి యొక్క శాస్త్ర బోధనలు మనం ఎంతనో గుర్తించుకొని వర్తించాలి. Therefore, we must understand the mystery and the use and practice all the teachings of Veda. కృష్ణుడు చాలా గొప్పవాడు. Krishna is very great. అతను ప్రతి ఒక్కటి కూడాను ఆచరించి ప్రబోధించేటువంటి వాడు. Krishna practiced everything and taught to the entire world. తాను బోధించినటువంటి యొక్క బోధనలు ప్రతి మానవుడు కూడాను వర్తించాలి అని చెప్పని తాను ఆచరించాలని చక్కగా బోధ చేసేవాడు. The teaching of Krishna is meant for the humanity to translate and to put into practice. ప్రపంచంలో అనేక మంది పెద్దలంతా ఉంటున్నారు. There are many elders in this world. ఎంతమంది పెద్దలు ఉండినప్పటికీ వారు ఒక్కరైనా కూడాను అంత్యంలో దీనిని జ్ఞాపకం చేసుకోవటం లేదు. But not even one has kept in view till the end this factor of practicing what is learned. భారతదేశం లోపల ఎన్నో శాస్త్రంలో చదివినటువంటి వారు, శాస్త్రములు నేర్చుకున్నటువంటి వారు, శాస్త్రములు బోధించేటువంటి వారు కోటకు గలరు. In Mahabharata times also you will find many people who have learned, who have acquired the Vedic knowledge and shared with multitudes. ఇట్టి ప్రతిజ్ఞను భగవంతుడు ఎన్నో విధములుగా జగత్తుకు బోధిస్తూ వచ్చాడు. And this has been the teaching of God to the vast humanity. భగవంతునికి భేదం లేదు. God has no differences whatsoever. భగవంతునికి ఎట్టి విధమైనటువంటి ఒక ద్వేషము లేదు. God has no hatred. అందరూ సమానులే. All are equal in His sight. కానీ పండితులు నేర్చుకున్నటువంటి దాన్ని ఎంతవరకు మీరు ఆచరణలో పెట్టుతున్నారు అనేటువంటి దీన్ని సత్యంగా గుర్తించడానికి ప్రయత్నించేవాడు. And in fact, God will investigate, will find out that truth, whether the scholar is practicing what he knows or not. నతపాంసి నతీర్థానాం, తపస్సు చేసి తీర్థయాత్ర జరిపినటువంటి వారు ఎంతవరకు అనుభవించారు? Those that did penance for a long period of time, those who నశాస్త్రాన have gone on జపాలని pilgrimages, జపం చేస్తుంటుంటారు. people repeat God's name, japa. శాస్త్రం అంతా కూడా ఉల్లంఘిస్తుంటారు. They have gone through all sacred texts. ఏమి ప్రయోజనము? What's the use? ఈ జపము చేసినంత కూడాను వ్యర్థమైపోయింది. All the penance, the repetition of God's name is useless. నన్ను అనేక మంది స్వామి మాకు జపమాలు ఇవ్వాలా అంటారు. Many people ask Bhagavan to అది give them మెడలో japamala. వేసుకుని 10 మందికి షో కోసమా లేక నీవు అనుభవించే కోసమా? Bhagavan asked this question, is it to merely adorn your neck and exhibit? నిజంగా ఆచరించేటువంటి వ్యక్తికి ఒక్క చేయి చాలు. And in fact, you practice, just one hand is enough. ఇవి ఎంత? 5 వేళ్లు. Here are 5 fingers. కానీ ఈ 5 లోపల కూడాను 9 ఉంటున్నాయి. 9 అక్షరాలు ఉంటున్నాయి. There are 9 letters there. ఈ 9 అక్షరాలు కూడాను 12 భాగములుగా చేసి 12 బ్రహ్మలు. And the 9 letters are just equal to 12 Brahmas. 12 తొమ్ముల 108. ఇదే జపమాల. And it will make the total of 108 japamala. రామ్ 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 రామ్. ఇవి 12. And the 12 times you repeat Ram's name, counting. ఇవన్నీ చూస్తే 9 12 108. And this 9 into 12, 108. ఏ జపమాల నీకు అక్కర్లేదు. ఏ స్థానం కూడా నీవు ఎన్నుకోవాల్సిన లేదు. You don't need any japamala. దాన్ని నడుస్తూ కూడాను నీవు దీన్ని జపం చేసుకోవచ్చు.
And you can do it where you are as it is. ద్రౌపది గొప్ప పతివ్రత. Draupadi is known for her chastity. తన భర్తలను ఎన్నో విధములుగా కాపాడుతూ వచ్చింది. In fact, she is responsible for all the protection. తన కుమారుని చంపివేసి రాత్రిపూట గొంతులు కోసినప్పుడు కూడాను అతని దగ్గరికి పోయి పాదములు బట్టి ప్రార్థించింది. Though her sons were killed, beheaded, she caught hold of the person who was responsible for this massacre. భీముడు ఆ యొక్క ద్రౌపదిని కోప్పడ్డాడు. And Bhima accused her. కొడుకులు బట్టి చంపిన కోపమునందు బాలమాతకు Are you not angry for the simple reason that you have lost your son? విడుమటంచి చెప్పేది వెర్రిది ద్రౌపది. And you are really so foolish as to let him go. ఎందుకు ఈ వెరితనం పుట్టింది ద్రౌపదికి? Why are you so foolish, Draupadi? కానీ ఎంతనో ఖండించాడు పాపం. And he contradicted her. కానీ ఖండించడానికి పోయినటువంటి అర్జున్ని పాదాలు పట్టి ప్రార్థించింది. And she caught hold of the feet of Arjuna and prayed. అర్జున, Arjuna, నీ కుమారుడు పోయినప్పుడు నీ యొక్క భార్య ఎంత వినిపించిందో, ఆ యొక్క కుమారుడు ఎవరైనా చంపినప్పుడు ఆ తల్లిని కూడా ఎంతో విచారపడతారు కదా. she went on telling, just as you have cried for the loss of your son, the other person also would cry when he loses his son. కనుక తల్లిలు ఎంత బాధపడుతుంటారో ఆ బిడ్డకు తండ్రులు కూడాను అంత బాధ ఉంటుంటుంది. Just as the father feels sad for the demise of the son, so also the mother. వారి దగ్గరికి వెళ్లి పాదాలపైన పడి, She fell at the feet of the person who killed all her sons. కొడుకులు బట్టి చంపిన ఏమాత్రము కోప్పడలేదు. She was not angry. She did not shout at him. పాదాలు పట్టుకొని ప్రార్థిస్తూ వచ్చింది. She went on praying. అయ్యా, మీరు నా కొడుకులు గొంతులు కోశారు, In fact, you have killed all my sons, beheaded them. కానీ మీ కంఠమును మా భర్తకు వచ్చినప్పుడు మీ తల్లి ఎంత బాధపడుతుందో నీకు తెలియదా? And in fact, can't you understand the misery of the mother because of the loss of the son? అశ్వత్థామను పట్టుకొని ఇది ఖండిస్తానని చెప్పాడు. And with that good view, he naturally అప్పుడు accepted. అర్జునుడు కూడా బోధ చేసింది ద్రౌపది. Draupadi taught Arjuna also along the same lines. నతపాంసి నతిత్తానాం చెప్పింది. అయ్యా, నువ్వు ఎన్ని చేసి ఏం ప్రయోజనము? What for all the rituals that you observe? ఇన్ని విధమైనటువంటి దీనిని నీవు ఖండించి కట్టగడపటికి శాస్త్రం తెలిసి కూడాను నీవు ఉల్లంఘించిపోతున్నావు. Though you have known everything, you are not strictly following the conduct expected. దేహము పాంచభౌతికము, The body is full of senses. దేహం కూడక తప్పడెప్పుడు, Bound to fall someday. దేహి నిరామయుండు, The indweller is permanent. గణతింపక దేహి చావు పుట్టుకలు మోహ నిబంధ బంధనలు ముద్దలు లేవు. That indweller has neither beginning nor an end, liberation or bondage. కనుక దీనికి ఏ విధమైనటువంటి నిబంధనలు లేదు. And the indweller is beyond all restrictions. కనుక దీన్ని ఏమాత్రం కూడా క్షమించకుండా పోవటమే చాలా ఉత్తమమైనటువంటి మార్గం. And therefore the noble path lies in forgiving the other person. కానీ స్త్రీలని వాళ్ళకి పేరు స్త్రీలని కానీ మాత్రమే కానీ వారి శక్తి లోపల మహాచండీకరణం. We may say a stree, a woman weak, but yet she has got all the mighty strength. ప్రాణాలైనా ఇచ్చి సిద్ధమవుతారు. She is ready to sacrifice her life. ప్రజలు పోగొట్టుకున్నటువంటి స్త్రీలు ఎంత బాధపడుతున్నారో నాకు తెలుసును. Bhagavan understands the misery of a woman for the loss of her husband. కనుక మన ఇంటి స్త్రీలను మనం కాపాడుకోవటము మన కర్తవ్యం. It is our duty to take care of women. ఈ విధమైనటువంటి ఒక రక్షణ శక్తి మీరు సంపాదించుకోవాలి. And this kind of protective hand you should extend. మీరు జీవితం అంతా కూడా ఆనందాన్ని అనుభవిస్తారు. All your life you will be happy. ప్రేమ స్వరూపులారా, Embodiments of love. కనుక మనం చిన్న చిన్న విషయాల్లోనే మనం ఈ సత్యాన్ని మనం కాపాడుతూ రావాలి. We should know this fundamental truth even in every simple matter. సత్యము, Truth. సకారము, తకారము, యకారము, Here are three, sa, ta, ya. ఈ మూడక్షరాలు చేరి సత్యం అయిపోయింది. All the three syllables, sa, ta, ya, constitute satya. సకారం అనగా సత్యమే, Sa is satya too. తకారం అనగా తత్వమే, Ta is tattva, nature. మకారం అనగా మనకు నిజమైనటువంటి ఒక మానసిక శక్తియే. This ya stands for mental power, faculty. ఈ మెంటల్ పవర్ మనకు అభివృద్ధి అయినప్పుడే ఈ తత్వం అనేటువంటిది బలపడుతుంది. When once we are mentally alert, ఈ తత్వం we know the బలపడినప్పుడే మనకు సత్యం అనేటువంటిది నిరూపిస్తుంది. when once the nature is fully comprehended, we'll know the truth, satya.
కనుక ఈ ఇందులో ఉన్నటువంటి 3 అక్షరాలు కూడా మనం ప్రమాణంగా పూర్వకంగా దాన్ని సాధిస్తూ రావాలి. We should understand the depth, the profundity of the 3 syllables Sataya and achieve the spirit of it. కనుక So, ప్రతి పదమునందు కూడా ఉన్నటువంటి ఒక అర్థాన్ని మనం తీసుకొని పాలిస్తూ రావాలి. we should know the significance of the true meaning of every word. పతిని దైవముగా భావించునయే సతియే సతియౌ భూసతియౌ. She is a true woman, true housewife, if she considers her husband as God. కానీ వారిని కాపాడమని మీరు కోరటంలో దోషం కాదు. It's not a mistake anyway. అది మీ రెస్పాన్సిబిలిటీ. It's your responsibility. ఆమెను కాపాడుకోవటమే మీ యొక్క ధర్మము. It's your responsibility, your duty to take care of it. కుటుంబాన్ని అంతా కాపాడటం ఆమె యొక్క కర్తవ్యం. And it's the duty of the woman to take care of the family. కనుక వారి ప్రాణాన్ని మీరు కాపాడుతూ వస్తే వారే మీ యొక్క జగత్తునంతా కూడా కాపాడుతూ వస్తారు. So if you take care of the woman will take care of the whole family. కనుక స్త్రీలంటే ఏదో ఒక పిచ్చి బొమ్మల మాదిరి మీరు బాటాడకండి. Don't consider women cheap in any way. తప్పగా ఇక ముందైనా కూడాను అతను కాపాడుతూ ఆ స్త్రీలకు గౌరవాన్ని తాను పెంచుకుంటూ ఆ గౌరవాన్ని తాను కూడా తెచ్చుకోవడానికి తగిన ప్రయత్నం చేస్తాడని నేను ఆశిస్తూ ఆశీర్వదిస్తూ నా ప్రసంగాన్ని విరమిస్తున్నాను. Bhagavan brings his discourse to a close by wishing that we will understand the importance of women, that we will extend to them the courtesy, esteem and respect they deserve. समस्तलोका सुखिनो भवन्तु।
समस्तलोका सुखिनो भवन्तु समस्तलोका सुखिनो भवन्तु शान्ति शान्ति शान्तिः। जय बोलो भगवान श्री सत्य साई बाबा जी की जय। ॐ साईश्वराय विद्महे सत्यदेवाय धीमहि तन्नः सर्वप्रचोदयात्। ॐ साईश्वराय विद्महे सत्यदेवाय धीमहि तन्नः सर्वप्रचोदयात्। ॐ साईश्वराय विद्महे सत्यदेवाय धीमहि तन्नः सर्वप्रचोदयात्।